கம்பு ஊற வச்சு நான் சொல்ற மாதிரி மாவு அரைச்சு வச்சிட்டீங்கன்னா அந்த மாவுல இட்லியும் செய்யலாம், தோசையும் சுடலாம், பணியாரம் கூட செய்யலாங்க. 3 பேர்த்துக்கு 2 நேரத்துக்கான அளவு சொல்றேன். 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதுல 1/2 டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அதுல 1/4 டம்ளர் உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து. நான் கருப்பு உடைச்சு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே காலையில ஊற வச்சுட்டு சாயந்தரம் ஒரு 2-3 தடவை கழுவி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். நீங்க தோசையும் பணியாரம் மட்டும்தான் செய்றீங்க அப்படின்னா நீங்க மிக்சிலேயே கூட அரைச்சுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலயே இது நல்லா அரைப்பட்டுரும். மாவு எடுத்து வச்சிடலாம். புளிக்கட்டும், ஓவர் நைட் புளிக்கணும். இதை நம்ம நைட் அரைச்சு வச்சுட்டு காலையில எடுத்து பாக்குறோம். ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கறதுனால ரொம்ப பொரபரன் புளிச்சு வரல, ஆனா புளிச்சிருக்கு. இப்ப இது கூட குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பொடி உப்பு அல்லது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க அரைக்கும் போதே கூட 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு, நான் இட்லி இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் இட்லி ஊத்துறேன், அதனால அந்த இடியாப்ப தட்டுல துணி போட்டுட்டு அதுல ஒரு 2 கரண்டி மாவு ஊத்தி வச்சிடுறேன். இது சூப்பரா இட்லியா வெந்து வந்துடும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வச்சு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா இட்லி வெந்துடும். உளுந்து நான் கருப்பு உளுந்து போட்டதுனால 1/4 டம்ளர் போட்டதுனால கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால இந்த மாதிரி துணியில ஒட்டுது. நீங்க வெள்ளை உளுந்துன்னா வெள்ளை உளுந்து சேர்க்கறதா இருந்தா 1/4 டம்ளர் சேர்த்திக்கோங்க. இதே கருப்பு உளுந்து சேர்க்கறதா இருந்தா அதுல ஒரு 2 ஸ்பூன் கம்மியா சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளருக்கும் ஒரு 2 ஸ்பூன் கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பு உளுந்து நல்லா மாவு ஆகும். இந்த மாதிரி எல்லாம் இட்லி தோசை மாவு அரைக்கும் போது 1 நேரம் அல்லது 2 நேரத்துக்கு மட்டும் அரைச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைக்கிறது தானே, ஊற வச்சு அரைச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. ஆட்டி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சா அது ரொம்ப கெடுதலுங்க உடம்புக்கு. தோசையும் சூப்பரா வருங்க, பணியாரமும் சூப்பரா சுட வரும். இதே நீங்க கம்புக்கு பதிலா ராகி அல்லது சோளம் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா இருக்கும், தக்காளி சட்னி நல்லா இருக்கும், தேங்காய் சட்னி கூட நல்லா இருக்குங்க. இட்லியும் சாஃப்டா இருக்குங்க, தோசையும் நல்லா கிறிஸ்பியா ஊத்த வருங்க.